பாத்துக்கிறது உப்பு புளி மிளகா பவர்ட் பை ஹட்சன் கர்ல. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக் நகர்ல இருக்கிற ஜெயஸ்ரீ அப்படின்ற ஒரு மேம் வீட்ல தான் இருக்கோம். ஸோ அவங்க வந்து நம்மளுக்காக ஒரு சூப்பரான டிஷ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன டிஷ் அப்படின்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹெச்பியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், டைட்டில் பார்க்கில். அப்பா வந்து போலீஸாக இருக்காங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு சிஸ்டர் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிஸ்டரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. உங்களுக்கு உங்க சிஸ்டருக்கு என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும்? 3 years டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன டிஷ் பண்ணுறது? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். பார்க்கலாமா என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வேணும்னு? ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் நம்ம வந்து அதை கட் பண்ணி க்யூப்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். வாட்டரில் வந்து ஸ்டியர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அந்த அதில் இருக்க வாட்டர் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி பன்னீர் வந்து ரெடியாக இருக்கும். இப்போ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு, சர்க்கரை, ஏலக்காய், தனியா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து வதக்குறதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வதக்க வேண்டிய ஐட்டம்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், 2 காஞ்ச மிளகா, இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்த பிறகு லைட்டாக வெங்காயம் போடும்போது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அந்த கடையில் ஒட்டாது. முன்னாடியே நம்ம போட்டோம்னா கடாயில் ஒட்டிடும். அது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வந்த பிறகு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு முந்திரி பருப்பு ஒரு கலர் அந்த ஸ்மெல் வரும், ப்ரௌனிஷ் அந்த டேஸ்ட் வந்த பிறகு நம்ம தக்காளியை லாஸ்ட்டாக போட்டு நல்லா வதக்கி ஆயில் ஊற்றி லைட்டாக சும்மா பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு அது ஒரு திக்னஸ் வரும். அப்போ வந்து 1 டம்ளர் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா சிம்மில் வந்து பாயில் பண்ண விட்டுடணும். ஒரு 5 to 10 minutes வந்து பாயில் ஆனோன்னே அந்த வாட்டர் எல்லாமே உறிஞ்சிரும். உறிஞ்ச பிறகு நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா திக்னஸ் தண்ணி எதுவுமே, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி போட்டு கொதிக்க வச்சனால அதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அதில் தண்ணி இருக்கும். ஸோ அந்த திக்னஸ் வராது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து மிக்சியில் போட்டு ரெடி பண்ணி அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதான் நம்ம வதக்கி ரெடி பண்ண மிக்சரோட பேஸ்ட். இப்போ வந்து நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் இதாகணும், கடாயில் ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு நம்ம இந்த பன்னீரை போட்டுடலாம். ஆயில் நல்லா அந்த சவுண்ட் வரும். ஓகே. ஆயிலில் ஃபர்ஸ்ட் வந்து பட்டர். பட்டர், ஏன்னா மெயினாக இதுக்கு பட்டர் தான் தேவை. பன்னீர் பட்டர் மசாலாவே அந்த நேமில் இருக்குது. ஸோ அந்த பட்டர் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் அதில் வரும். ஆயில் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் பட்டரோட. வெறும் பட்டர் ஆட் பண்ணணும்னு இல்லை, ஆயில் ஊற்றி கூட செய்யலாம். வீட்டில் இருக்க ஆயில் வச்சு கூட நம்ம செய்யலாம். இப்போ நம்ம இந்த பட்டர் ஆட் பண்ணலாம். நம்ம அந்த பேஸ்ட்லேயே ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இந்த பேஸ்ட்லேயே. இருந்தாலும் சும்மா லைட்டாக அந்த டேஸ்ட்டு ஸ்பைசிக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, பட்டை. ஓகே. ஸோ என்னதான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடாலுமே அது ஆமாம் லைட்டாக. ஓகே. இப்போ நல்லா அந்த பச்சை மிளகா ஸ்மெல் வருது பட்டரில் போட்டு வரணும். இப்போ வந்து நம்ம மிளகா பொடி சும்மா ஒரு 1/2 tablespoon அந்த கலர், ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா இருக்குது, காஞ்ச மிளகா இருக்குது, சும்மா அந்த மிக்சர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண அந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் செஞ்சு உங்கள் சிஸ்டர் சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அது? ப்ரான் ஃப்ரை. அப்போ எல்லா விதமான சமையலும் நீங்கள் கலக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான்வெஜ் எஸ்பெஷலி, வெஜ் அந்த அளவுக்கு வராது. இப்போ வந்து அந்த திக்னஸ் வரணும். நம்ம சிம்லேயே வச்சு இந்த திக்னஸ் வர வச்சு லாஸ்ட்டில் இன்னும் ஒரு 2 minutes கழித்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். ஸ்டியர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடாயில் ஒட்டவே ஒட்டாது. இல்லை விட்டுட்டிங்கன்னா கடாயில் ஒட்டிடும். ஸோ இது எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இது வந்து நம்ம ஈஸி தான். நம்ம மிக்சர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலானா ஹோட்டலில் போட நம்ம அதுதான் ஆர்டர் பண்ணுறோம். ஏன்னா எங்கே போனாலும் வீட்டில் யூஸ்வலாக சாப்பிட்டுட்டு வெளியில் போய் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அதை தான் கேட்போம். அதுக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். பெருசாக எதுவும் வேணாம், ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க டொமேட்டோ, ஆனியன்ஸ் அதை வச்சு ரெடி பண்ணிடலாம்.
இப்போ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம இதில் தனியாத்தூள் சும்மா லைட்டாக. ஸோ எல்லாமே வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சப்பொடி, சால்ட். பேஸ்ட்டில் எதுவும் சால்ட் ஆட் பண்ணல, அதனால் நம்ம சால்ட் வந்து வேண்டிய அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்புறம் தனியா அந்த பொடியெலாம் போட்டோம்ல, ஸோ அது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டாக தனியாக பச்சையாக தெரியாமல் இருக்கிறதுக்கு லாஸ்ட்டில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டியர் பண்ணி வச்சிடலாம். ஓகே. ஓரளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு நமக்கு. அந்த கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு முன்னாடி. ஆமாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்யூப்ஸ் பன்னீரை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஒரு பன்னீர் வந்து போதும் இல்லையா? ஆமாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் பன்னீர் போட்டிருக்கேன். நம்ம எத்தனை பேருக்கு செய்கிறோம், ஒரு 4 பேருக்கு செஞ்சிங்கன்னா ஒரு பன்னீர் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எத்தனை பேருக்கு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஒரு வேளை பசங்க நிறைய பன்னீர் சாப்பிடுவாங்க, அதுக்காக நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ அந்த மிக்சரோட நம்ம வந்து பன்னீரும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா அந்த பன்னீர் இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம். பன்னீர் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணியும் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணால் இன்னும் அந்த கிறிஸ்பி வரும். ஃப்ரை பண்ணும்போது ப்ளைனாகவும் பண்ணாமல் கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெப்பர், சால்ட் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தனியாக கடையில் ஃப்ரை பண்ணி வச்சு ரிலாக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த பன்னீரில் அந்த டேஸ்ட் ஒட்டணும். ஸோ இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அது வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து கொதிச்சிருக்குச்சு. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே. இறக்குறதுக்கு முன்னாடி வந்து சும்மா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர், சும்மா ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா காரத்துக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடும். ஓகே. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி லைட்டாக கொரியாண்டர் பண்ணுறதுக்கு. ஓகே. இது போட்டு ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அந்த மிக்சரில் வந்து இறங்கும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு. ஓகே. ஸோ இன்னொரு 1 மினிட் வந்து அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. 2 மினிட்ஸ். ஸோ வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சும்மா கார்னிஷ் பண்ணிடலாம். ஓகே. பன்னீரும் நீங்கள் துருவி போட்டுக்கலாம். மில்க் மேடு அது மாதிரி நீங்கள் வந்து மில்க் ஐட்டம்ஸ் கூட மேலே வந்து கார்னிஷ்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சாப்பிட்றதுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண நம்ம ஜெயஸ்ரீக்காக வேந்தர் டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓகே வியூவர்ஸ், எல்லாரும் பன்னீர் பட்டர் மசாலா நம்ம ஜெயஸ்ரீ குக் பண்ண பன்னீர் பட்டர் மசாலா எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீட்டில் நீங்கள் எல்லாரும் சூப்பராக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வித்யா சூப்பரான ஒரு டிஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உப்பு புளி மிளகு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வணக்கம் வேந்தர் டிவியர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உப்பு புளி மிளகா ஷோ. நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நம்மளோட ஷோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிள், அதே சமயம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக். நம்ம யூஸ்வலாக வந்து எக் போண்டா, எக் பஜ்ஜி, எக் பஃப் எல்லாம் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக் ரோல் தான் பண்ண போகிறோம். எக் பொட்டேட்டோ ரோல் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ எக் ரோலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பொட்டேட்டோஸ், எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா, பிரெட் க்ரம்ஸ், உப்பு, யோக் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், இன்னொரு தனி எக். அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொட்டேட்டோ ரோல் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சட்னியை ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு புடி கொத்தமல்லி தழை, இது கூடவே வந்து தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஏதாவது நம்ம வந்து கட்லெட்டோ அந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம சைடில் வந்து க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடுவோம். இந்த ரோலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளேயே சட்னியை வச்சு நம்ம ரோல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். 4 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் கொஞ்சம் நம்ம நல்லா கோர்ஸாக ட்ரையாக அரைச்சிக்கலாம்.
நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நம்ம தண்ணி விட்டு நம்ம ரொம்ப அரைச்சிட்டோம்னா இது என்ன ஆகும்னா இதில் இருக்க தண்ணி வந்து நம்மளோட எக் ரோலில் வந்து நம்ம பண்ணும்போது ஊஸ் அவுட் ஆகி ரொம்ப நமக்கு எண்ணெயில் கரைஞ்சி ஓடிடும். அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் இதில் தண்ணியே இல்லாமல் இதை ரெடி பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் வெட்டாக இருக்குது நம்ம ஃபீல் பண்ணோன்னா நம்ம யோக் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த யோக்கை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது கூடவே வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த யோக்கை அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு அதில் இருக்க ஏதாவது ஈரம் கூட நமக்கு வந்து நம்மளுடைய யோக் வந்து அதில் அப்சர்வ் பண்ணிடும். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரோல்னே சொல்லலாம். நம்ம வந்து எக்கை வந்து யூஸ்வலாக கிட்ஸ் வந்து நமக்கு மஞ்சக்கருவே சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியவே தெரியாது. இது மாதிரி ஒரு சட்னியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளுடைய எக் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து 2 கட் பண்ணிடலாம். நம்ம பாயில் பண்ணியிருக்க எக்கை வந்து இப்படி 2 பீசஸாக அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல இதை வந்து நம்ம ஃபுல்லாக அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய எக்ஸை. இதுவே நமக்கு கொஞ்சம் இதில் ஈரம் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து இப்படி நமக்கு நம்மளுடைய சட்னிஸ் வந்து இதில் ஸ்டிக் ஆகாது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட எக்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னிஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம மேலே மாவு இது ரெடி பண்ண போகிறோம். பொட்டேட்டோ எக் ரோலுங்கிறதுல நம்ம பொட்டேட்டோஸ் ரெடி பண்ணணும். இப்போ நம்மளோட பொட்டேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து நல்லா ஒரு மேஷ் பண்ண மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் கரம் மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலாவும் உப்பும் போட்டு நம்ம நல்லா இதில் பிசைஞ்சிருக்கோம். நல்லா இது நல்லா வந்து நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஃப்ளாட் பண்ணிடலாம். நம்மளுடைய எக்கை வந்து இதுக்குள்ளே வைக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்மளோட எக்கு வந்து நல்லா கவர் ஆகிற அளவுக்கு நல்லா இதை க்ளோஸ் பண்ணிடலாம் நம்மளோட பொட்டேட்டோஸ் வச்சு. இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கில் ரோல் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் வந்து நம்ம எக்கில் வந்து நம்ம கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நம்ம திருப்பி கோட் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சு நம்ம எண்ணெய் பொரிக்கிறதுக்கு விட்டுடலாம். அதுக்குள்ளே சூடாகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் காயறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய எக்கை வந்து பீட் பண்ணிடலாம். நம்மளோட எக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொட்டேட்டோஸோடு நல்லா இன்டாக்ட் பண்ணி அதை வந்து நமக்கு நல்ல ஒரு வெளியே வராத அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய எக்கு கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். திருப்பி நம்மளோட பிரெட் க்ரம்ஸ்லேயும் இது வந்து நல்லா கோட் ஆகணும். நமக்கு எங்கேயுமே நம்மளோட பொட்டேட்டோஸ் தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நமக்கு வந்து உதிராமல் இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே இது வந்து கிறிஸ்பி ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரியே நம்மளுடைய நம்மளுடைய பொட்டேட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸில் டிப் பண்ணி நம்மளுடைய பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பொட்டேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா இதை எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி நல்லா கோட் பண்ணி வச்சுட்டோம். நம்மளோட எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து நம்ம ஒன்று இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இது நம்ம போட்டதும் வந்து உடனே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அந்த சைட் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விடலாம். நம்ம உடனே நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம திருப்பிட்டோம்னா அது வந்து உடைய சான்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் அது குக் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட எக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே நம்மளுக்கு பாயிலான எக்கு தான். நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்க சட்னியுமே நம்ம வந்து அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு சட்னி தான். நம்மளுடைய பொட்டேட்டோஸும் நல்லா ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி தான் நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நமக்கு எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு ஏற்கனவே. நம்ம அதனால் ஜஸ்ட்டு வந்து இதில் போட்டு நமக்கு வெளியில் ஒரு நல்ல கோல்டன் கலர் வர்றதுக்கு மட்டும் வெயிட் பண்ணால் போதும். ரொம்ப குக் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணுங்கிறது கிடையாது. இப்போ நம்மளுடைய எக் ரோல்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ எக் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம். இன்றைக்கு முக்கியமான மனிதன் தயாரிக்காமலேயே கிடைக்கக்கூடிய
இந்த பயிர் வச்சாதான் காய்கறி கிடைக்குது, கிழங்கு கிடைக்குது, கீரை கிடைக்குது, பழங்கள் கிடைக்குது. இதெல்லாம் மனித முயற்சி. மனிதனுடைய முயற்சியே இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக மனிதன் பயன்படுத்தி வரும், அதுவும் ஒரு சாதாரண ஒரு சிறு பூச்சி மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். அப்போ இது 4ஐயும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னும் போதே தேன் அதில் வந்துருச்சு. தேன் மிக அருமையான ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு ஔஷதமான ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் வைங்க. இப்போ அந்த பூச்சியிலேருந்து தான் தேனி பறந்து மலருக்கு மலர் தாவி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா மகரந்தத்தையும் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து அது உள்ளே இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி அதை எடுத்துட்டு தன்னுடைய வயிற்றுக்குள்ளே தேனியுடைய வயிற்றுக்குள்ளே மாற்றங்கள் நடக்கும். அது உறிஞ்சினவுடனே அப்படியே கொண்டு சேகரித்து வைக்க முடியாது. ஏன்னா அது தேனாக மாற்ற அதோட வயிற்றுக்குள்ளே சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு. அதாவது தேனியுடைய தேனை இப்போ நம்ம ஊட்டி பக்கம் போனால் கொம்பு தேன், மலை தேன், என்னென்னோ நிறைய ஏகப்பட்ட தேன் வகைகள்லாம் இருக்குது. சாதாரண தேன் இதெல்லாம் இருக்குது. நல்ல தேன், அசல் தேன் எல்லாம் உங்களுக்கு மலைப்பகுதியில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த சுவை மனம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா பூக்களுடைய சீசன் நிறையன்னா அந்த ரோஜா மனம் இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கும், அந்த சுவை இருக்கும் தேனுக்கு. அதே போல் அந்த இடத்துல மலரக்கூடிய எந்த விதமான மலர்களோ அந்த டேஸ்ட்டு அந்த தேனுக்கு இருக்கும். எப்படி அதனாலனா, ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற பூக்கள்லேருந்து தான் தேன் சேகரிக்குது இந்த தேனி. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த டேஸ்ட்டு தான் இந்த தேனுக்கு இருக்கும். தேன் காற்று புகாத நீங்கள் எவ்வளோ காலம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாத ஒரு பொருள். காற்று போகக்கூடாது. காற்று போய் அப்படியே இருந்ததுன்னா நொதித்து போயிடும், கொஞ்சம் கெட்டு போயிடும். ஆனால் தேன் சுத்தமான தேனான்னு நம்ம பார்த்து வாங்கணும். எல்லாரும் ஜீராவை போட்டு காய்ச்சி அப்படியே கலரை கொடுத்து தேன்னு பாட்டிலில் வச்சு தேன் அப்படின்னு கொட்டையாக எழுதி அதில் லேபிள் ஒட்டி வச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே அது தேன் இல்லைன்னு தெரியும். கலப்படம் பண்ணிவிட்டு தேன் அப்படின்னு பெருசாக எழுதிடுவாங்க. அது விலை போட்டுருவாங்க. நம்ம தேன் ஒரு பாட்டில் கொடுப்பான்னா கொடுப்பாங்க. அது அப்படி அல்ல. தேன் மிகவும் சுவையானது, கசப்பு கலந்த சுவையுடையது தேன். இது அந்த காலத்திலேயே மருத்துவர்கள் அத்தனை பேரும் மருத்துவத்துக்கு பயன்படுத்தினது. தொண்டையை, குரலை அதெல்லாம் தெளிவாக்குறதுக்கு நல்ல தேன் சொல்லுவாங்க. சாமிக்கு தேனால் அபிஷேகம் பண்ணால் நல்லா பாட்டு பாடுறா. சாமிக்கு தேனால் அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த தேனை வாங்கி இவங்க பருகுறாங்க பிரசாதமாக. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த தொண்டை கணீர்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேனுக்கு எல்லா மருந்துகளோடையும் கலந்து அந்த மருந்து வீரியத்தோடு வேலை செய்யணுன்னா தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் தமிழ் மருந்தாகட்டும், சித்தா, ஆயுர்வேதம் எல்லாத்துலேயுமே தேன் கலந்து கொடுங்கன்னுவாங்க. குழந்தைகளுக்கு தேனை மிக்ஸ் பண்ணி அந்த மருந்தை உள்ளுக்குள்ளே கொடுக்கும் பொழுது முதல்ல சளி பிரச்சனைகள் தீரும் தானாகவே, பசி நன்றாக எடுக்கும். இது ரெண்டும் உண்டு. அதை மிக்ஸ் பண்ணும்போது எந்த மருந்து கொடுக்குறோமோ அந்த கொடுக்குற மருந்து நல்ல வீரியத்தோடு பயன்பெறணும். அந்த குழந்தைக்கு அந்த வீரியத்தோடு அந்த மருந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு தேன் கலந்து தான் கொடுத்தாகணும். இந்த தேனுக்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். இது என்னத்துக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது, சிறு குழந்தைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, சின்ன பசங்க குழந்தையாக இருக்கும்போது பெட்லேயே யூரின் போயிடும். அது பரவாயில்ல, எல்லா குழந்தையும் தான் யூரின் போகும். கொஞ்சம் பெருசாகி சில பேருக்கு அந்த பழக்கம் போகாது. ஒரு 8 வயசு பிள்ளை இருக்கும், அது யூரின் போயிருக்கும், இது பெட்லேயே போவோம். எங்கேயாவது கூட்டுன்னு போகிறதுக்கே வெக்கமாக இருக்கும். தேன் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த தேன் அந்த யூரின் தானாகவே போகிறத, பெட்லேயே அந்த மாதிரி போகிற இந்த பழக்கமே போய் சரியான நேரத்துக்கு இரவில் ஒரு தடவை யூரின் போனாங்கன்னா அதோட பொழுது விடிஞ்சு எழுந்து தான் யூரின் போவாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துடுதான். நரம்புகளை எல்லாம் கட்டி காப்பாற்றுது இந்த தேனை. ஒரு ஸ்பூன் தேனை சுடு தண்ணியில் போட்டு வெதுவெதுப்பான நீரில் போட்டு காலையில் குடிச்சிடணும். குடிச்சிட்டா என்ன ஆகும்னு கேட்டால் அதில் கொஞ்சம் லெமன் கலந்து குடிச்சிட்டோம்னா உங்களுக்கு தடியாக இருக்கும், ரொம்ப குண்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த சதை அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்பு வாக வேறு மாதிரி ஆகிடுது அப்படின்னு கவலைப்படுறவங்க காலையில் தேன் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சமாக கிராஜுவலாக என்ன ஆகும்னா அவங்களுடைய உடலுடைய அந்த பருமன் குறையும். அதே சமயம் சில பேர் ஐயோ ஒல்லி குச்சி மாதிரி இருக்கனே, எனக்கு இந்த மாதிரி உடம்பு சதையே பிடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மாலையில் சில்லுன்னு இருக்க நீரில் இவங்க தேன் கலந்து குடிக்கணும். தேன் 2 விதத்தில், சூடு தண்ணியில் குடிக்கும்பொழுது, காலையில் குடிக்கும்போது ஒரு பலனும், ஈவினிங் பச்சை தண்ணியில் சில்லுன்னு இருக்க தண்ணியில் குடிக்கணும். அது மாதிரி 2 விதம். இதுலேயே லெமன் இஞ்சி சாறு, லெமனையும் இஞ்சியும் உங்களுக்கு தெரியும், எலுமிச்சை பழத்துக்கு நல்ல உணவை செரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த இஞ்சி வாயு கோளாறெல்லாம் அகற்றும். இந்த இஞ்சியும் லெமனையும் சேர்த்து, இஞ்சி நசுக்கி லெமன் கலந்து இந்த தேனையும் கலந்து மிக்ஸ் பண்ணி
வடிகட்டி நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா குழந்தைகளுக்கு நல்ல பசி எடுக்குது, ஜீரண சக்தி ஆகுது, உடம்பு புத்துணர்ச்சி பெறுதான், உடம்பு நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாங்களா அவங்க. சோர்வு என்பதே இல்லாமல் இந்த தேன் பாதுகாக்குது. தேன் அழகுக்கு நிறைய பயன்படுது, ஃபேஷியல் பண்ண பயன்படுத்துகிறாங்க. தேன் அந்த புருவத்தில் படாமல் அழகாக முகத்துலலாம் அதை அப்ளை பண்ணுறாங்க. தேனுக்கு அழகு சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்களில் தேனை சேர்க்கிறார்கள். இப்போ பார்த்தா ப்ளீச் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு அழகு கலையில். அதிலெல்லாம் முக்கிய அங்கம் வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன் தான். இந்த தேன் எப்பொழுதுமே வீட்டில் இருந்தால் சின்ன குழந்தைகளுக்கு மிக மிக நல்லது. தேன் எப்போவுமே நாக்கில் சரியாக உச்சரிப்பு வரவில்லை, சரியான வார்த்தைகள் வரவில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாக்கில் தேன் தடவுவாங்க. அதே போல் ஒரு கசப்பான மருந்து குடிக்கிறோம், வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தேனை கையில் உள்ளங்கையில் ஊற்றி சாப்பிட சொல்லுவாங்க. இந்த தேனுக்கு இந்த வாந்தி எடுக்கக்கூடிய அந்த கொமட்டலை நிறுத்தக்கூடிய சக்தி இருக்குது. கொமட்டலை நிறுத்தக்கூடிய சக்தி இந்த தேனுக்கு இருக்குது. ஔஷதங்களுடைய வீரியத்தை குறைக்காமல் நல்ல இந்த மருந்தை ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய சக்தி தேனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைன்னா ஆரோக்கியத்துக்கு, சுறுசுறுப்புக்கு, நரம்புகளுக்கு எல்லாமே இந்த தேன் பக்கபலமாக இருக்குது. அதனால் தேனை நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் தேன் மிக மிக அருமருந்து. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.